எங்க பஞ்சாயத்துக்கு தேவையான மின்சாரத்தை பஞ்சாயத்தே தயார் பண்ணுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 வருஷ காலத்துல 40 lakhs rupees நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் என் பஞ்சாயத்துல. இந்த 40 lakhs சேவிங்ஸ் பண்ணி 1,15,00,000 பேங்க்ல கடன் வாங்கி 1,50,00,000 350 கிலோவாட் விண்மில் அமைச்சு அந்த விண்மில் இருக்கிற பவர் தான் பஞ்சாயத்துக்கு நாங்க யூஸ் பண்றோம். EBயை டிபெண்ட் பண்ணி நாங்க இருக்கல. எங்களுடைய ஓன் எலக்ட்ரிசிட்டியை எங்க பஞ்சாயத்துல ரன் பண்ணுது. நூல் பிடிச்ச மாதிரி நேரா போகிற அந்த பச்சை பசில் ரோட்லையும் கோவையுடைய அழகுலையும் மறைஞ்சு கிடக்கிற ஓடந்துற கிராமத்தை உலக நாடுகளே உத்து நோக்க காரணம் பால்வாடியிலேருந்து +2 வரைக்கும் இங்கே இருக்குதுங்க. இருக்கவங்களுக்கு வீடும் கட்டி கொடுத்து வேலை வாய்ப்பும் வாங்கி கொடுத்துருக்கு. சோலார் லைட் வீட்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அவரை பற்றி சொல்லலாம்னா சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க, அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. அவரால் தங்கமான மனுஷன். இவர் அமைச்ச காற்றாலை மின் உற்பத்தி மூலமா மின்சார தன்னிறைவு மட்டுமில்லாம அரசாங்கத்துக்கு மின்சார விற்பனை, பசுமை வீடுகள், தடையற்ற குடிநீர், கொத்தடிமைத்தனம் ஒழிப்பு, வீடற்ற மக்களுக்கு வீடுன்னு நிஜமாவே ஓடந்துறை ஒரு கனவு கிராமம்னே சொல்லலாம். நகரத்தை நோக்கி கிராமங்கள் நகரும் இந்த குளோபலைசேஷன் உலகத்துல கிராமத்தை நோக்கி நகரவாசிகள் நகரும் அதிசயம் சண்முகத்தாலேயே சாத்தியம். இவ்வளவு சாதனைகளுக்கு சொந்தக்காரரான சண்முகம் அவர்களுக்கு ஒரே குறிக்கோள், லஞ்சம் இல்லாத நிர்வாகம் தான் வளர்ச்சி காணும். லஞ்சம் இருந்ததுன்னா வளர்ச்சியை எத்தனை நூற்றாண்டுகளும் பண்ண முடியாது. ஓடந்துறை அவருடைய ஒரு சின்ன கிராமத்தில் 850 வீடுகளுக்கு மேலே கட்டி கொடுத்துருக்காரு. அண்ட் ஒரு விண்மில் இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வசதி செஞ்சு கொடுத்துருக்காரு. Can we have standing ovation for this wonderful gentleman standing with us here? அனைவருக்கும் வணக்கம். கிராமங்கள் வளர்ச்சியடைந்தால் மட்டுமே இந்த நாடு வளர்ச்சியடையும். அந்த கிராமங்கள் வளர்ச்சியடைகிற பாதையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு நல்ல பிரதிநிதிகளாக இருக்கப்பட வேண்டும். லஞ்ச லாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம் இருந்தால் மட்டுமே வளர்ச்சியை நீங்கள் காண முடியும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரியே. நான் 1996லேருந்து 2016 வரைக்கும் 20 ஆண்டு காலம் இந்த ஊராட்சி மன்றத்துடைய தலைவராக பணியாற்றினேன். அதாவது நான் வரும்போது ஜீரோ டெவலப்மெண்ட் இருந்த இந்த பஞ்சாயத்து கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனில் நேஷனல் லெவலில் ஃபஸ்ட்டு ட்ரிங்கிங் வாட்டர் பர்சன் பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி 24 hour சர்வீஸ் என்டையர் பஞ்சாயத்துக்குமே ட்ரிங்கிங் வாட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா குடிசை இல்லாத ஒரு ஊராட்சி, எல்லாமே பிலோ 40 லைன்ஸ் இருப்பாங்க 50%. அவங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் வீடு கட்டி 850 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு எல்லாருமே அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தை முதல்ல 2006லேயே குடிசை இல்லாத ஊராட்சியாக நான் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெஃபிரிகேஷன், வெளியில் யாருமே மலமே கழிக்க முடியாத அளவில் நான் பார்த்தேன். முதல்ல இந்த கோவத்தை நீங்கள் காட்டினீங்க, அதெல்லாம் ரொம்ப எனக்கு கஷ்டமாகவே தெரியுது. பார்த்தா அவ்வளவு சாக்கடையெல்லாம் இருக்குது. நீங்கள் எங்கள் ஊர்லெல்லாம் சாக்கடையே பார்க்கவே முடியாது. ஓப்பன் டெஃபிரிகேஷன் ஃப்ரீ, ட்ரிங்கிங் வாட்டர் பாக்டீரியா ஜீரோ பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி 24 hour சப்ளை.